Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு ஈஸியான ரெசிபி பார்க்க போறோம். புதுசா சமைக்கிறவங்க கூட இந்த சிக்கன் கறியை ஈஸியா பண்ணிடலாம். அது எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நான் ஒரு 250 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி கழுவி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதுல ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது 1 ஸ்பூன் போடுங்க, நல்ல கலர் கொடுக்கும். உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன் ஊத்திக்கோங்க, பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் நான் ஒரு 2 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நல்லா சிக்கன்ல எல்லாமே படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நம்ம வேற எதுவுமே பண்ண போறது கிடையாது. இது ரொம்ப ஈஸியான சிக்கன் கறி இது. இப்போ இதை நம்ம நல்லா பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட போறோம். இப்போ நம்ம இங்க அடுப்புல பேன்ல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம அந்த ஊற வச்சிருந்தோம்ல 1/2 மணி நேரம் பெரட்டி வச்ச அந்த சிக்கனை அப்படியே நம்ம இந்த எண்ணெயில போட்டுற போறோம். வேற எதுவுமே நம்ம போட போறது கிடையாது. இதை மட்டும் தான் நம்ம இப்போ குக் பண்ண போறோம். புதுசா சமைக்கிறவங்க பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இந்த சிக்கன் கறி ரொம்ப ஈஸியா வந்துடும். அவங்க ஈஸியா பண்ணிடலாம். இப்ப நம்ம இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட போறோம். அவ்வளவுதான், சிக்கன் கறியே ரெடி ஆயிடும். இப்ப அடுப்பை நம்ம ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுக்கலாம். இங்க பாருங்க, இப்பமே பாதி வெந்துருச்சு. நல்லா நம்ம தண்ணி கூட ஊத்த தேவையில்லை. தக்காளி வெங்காயம் சிக்கன்லயே தண்ணி இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம். பாருங்க, நம்மளோட சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.